நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் மேரி ஸ்கூல் கடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் வந்து அவங்க பண்ணது கிடையாது. ஸோ இப்போ அவங்க எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்கன்றதை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். 2025-26 கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு ஸ்க்ரால் ஆகுது. இது வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா அவங்க ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12/2/2025 அன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க. அதன் மூலிமா நம்ம ஆன்லைனில் தான் இனிமேல் பண்ணணும். அவங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைனில் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அவங்களுடைய ஸ்கூலில் வந்து ஒரு கேம்பஸில் பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் நம்ம போட்டு வந்துடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டாண்டர்டுக்கு வந்து இது ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்கேஜிக்கு மட்டும் தான் நம்ம அட்மிஷன் வந்து போட முடியும். வேறு எந்த கிளாஸ்க்கு வந்து அட்மிஷன் வந்து போட முடியாது. அதே மாதிரி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் அண்ட் க்ளோசஸ் ஆட்டோமேட்டிக்லி வென் சஃபிஷியன்ட் நம்பர் ரீச்சஸ். அதாவது மொத்தம் 300 சீட்ஸ் தான் வந்து அவங்க கொடுக்குறாங்க. 300 சீட்ஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து ரீச் ஆகிடுச்சுன்னா அவங்க க்ளோஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ண ரெடியாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏஜ் கிரைட்டீரியா வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2021 to 31/3/2022 பிறந்த குழந்தைகள் தான் வந்து எல்கேஜிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த சைல்டு ஷுட் கம்ப்ளீட் 3 years ஆன் 31/1/2025. 31/1/2025 படி அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வயது முடிஞ்சு 4வது வயது ஆரம்பிச்சிருக்கணும். அதாவது 3 வருஷம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆஃப் த சைல்டு. உங்களுடைய சைல்டுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சைல்டுடைய பர்த் சர்டிஃபிகேட், அந்த குழந்தையுடைய பிறந்த சர்டிஃபிகேட்டு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும். நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து குழந்தைக்கு எடுக்கணுமா இல்லை பெற்றோர்களுக்கு எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையுடைய பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி ஆதார் கார்டு ஆஃப் சைல்டுடைய ஆதார் கார்டு, இந்த 4 ப்ரூஃபையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய குழந்தை வந்து பிறந்தது எந்த வருஷத்துக்குள்ளே இருந்து எந்த வருஷத்துக்குள்ளே இருக்கணும்னா 1/4/2021 to 31/3/2022 இருக்கணும். இந்த சர்டிஃபிகேட் ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று, அவங்களுடைய குழந்தையுடைய பிறப்பு சான்றிதழ், குழந்தையுடைய ஜாதி சான்றிதழ், குழந்தைக்கான ஆதார் கார்டு, குழந்தையுடைய ஆதார் கார்டு, இதெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் மீட்டு பேரண்ட் வித் எ சைல்டு. உங்களுடைய குழந்தையோட உங்களுடைய பெற்றோர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த குழந்தையுடைய பெற்றோர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் வந்து கூப்பிடுவாங்க பர்சனல் மீட்டுக்கு. இதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து 12ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஜாதி சான்றெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஷுட் பி டன் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மூலிமா தான் அப்ளிகேஷன் வந்து போடுவாங்க. ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்ரி பட் டஸ் நாட் கேரண்டி அட்மிஷன். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டதுனாலே உங்களுடைய குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து கன்ஃபார்ம், ஸ்கூலில் வந்து அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. As far as the admission are concerned, first preference will